மாணவர்கள் கொஞ்சம் கேளுங்க. நான் வந்து கவிதை எப்படி பேசணும், கவிதையை பேசுறது தனி, கவிதையா சொல்றது தனி. உங்களுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக கவிதை எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு சொல்றேன். எதுக்கு நான் இதை இங்க சொல்றேன்னா, எல்லாரும் பாட்டு போட சொல்றாங்க, நான் கவிதை ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இவங்களாம் கவிதை எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சாதான் நாளைக்கு ஸ்கூல்ல இவங்களாம் கலந்துக்குவாங்க. கவிதை இப்படிலாம் சொல்லணும் அப்படின்றது தெரிஞ்சாதான் ஸ்கூல்ல கலந்துக்கிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட், தேர்ட் வாங்க முடியும். அது அப்பதான் உங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பொங்கல் கவிதை சொல்லிடுறேன். பொங்கல் திருநாளாம் அது எங்கள் திருநாளாம், பொங்கல் திருநாளாம் அது எங்கள் திருநாளாம், தங்க தமிழனவன் தன்னிகரற்ற ஒரு நாளாம், தங்க தமிழனவன் தன்னிகரற்ற ஒரு நாளாம், இயற்கைக்கு நன்றி சொல்வதும் தமிழ் பண்பாடென பாருக்கு எடுத்து சொல்வதும் இந்த திருநாளாம். அதுதான் பொங்கல் திருநாளாம். உயிர் வாழ உணவு தரும், உயிர் வாழ உணவு தரும் உழவனுக்கும், உறுதுணை புரியும் கதிரவனுக்கும், உயிர் வாழ உணவு தரும் உழவனுக்கும், உறுதுணை புரியும் கதிரவனுக்கும், உழுது உழைக்கும் மாட்டிற்கும், உழுது உழைக்கும் மாட்டிற்கும் நன்றி காட்டி கொண்டாடும் திருநாளாம். அதுதான் பொங்கல் திருநாளாம். உழுது உழைக்கும் மாட்டிற்கும் நன்றி காட்டும் கொண்டாடும் திருநாளாம். அதுதான் பொங்கல் திருநாளாம். தமிழன் அவன் விருந்தோம்பல் குணத்தை தரணிக்கே கற்றுத்தரும் திருநாளாம். அதுதான் பொங்கல் திருநாளாம். தமிழன் அவன் விருந்தோம்பல் குணமதை தரணிக்கே கற்றுத்தரும் திருநாளாம். அதுதான் பொங்கல் திருநாளாம். பசுமாட்டை குளிப்பாட்டி, பசுமாட்டை குளிப்பாட்டி கொம்பினிலே வண்ணம் தீட்டி, பசுமாட்டை குளிப்பாட்டி கொம்பினிலே வண்ணம் தீட்டி, உவகையுடன் உணவு ஊட்டி, உவகையுடன் அன்புடன் உவகையுடன் உணவு ஊட்டி, உழவும் தொழிலும் செழிப்புற, உழவும் தொழிலும் செழிப்புற, உறவுகள் வலுப்பெற உலகினிலே போற்றிக் கொண்டாடும் எங்கள் திருநாளாம் தமிழர் திருநாள். அதுதான் பொங்கல் திருநாளாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.